கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியோட பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தம்முன் அன்சாரி தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட பேச பல்வேறு விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். 2019ஆம் ஆண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நான் முக்கியமா கட்சி முக்கியமா என்று சொன்னால் கட்சி முக்கியம், கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்று சொன்னால் நாடு முக்கியம். அந்த அடிப்படையில் தான் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டுடைய பன்மை கலாச்சாரத்தையும் ஜனநாயகத்தையும் சமூக ஒற்றுமையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஒரு அரசியல் முடிவினை எடுக்க வேண்டும் என்று தீர ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதற்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி கட்சிகளுடைய ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், இதுதான் நம்முடைய நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில் நாம் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கான களப்பணிகளை தொடங்க வேண்டும். அதற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட ஒரு அணியை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அந்த முடிவினை முறையாக ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அறிவித்து இன்று தமிழ்நாடு முழுக்க மனிதநேய ஜனநாயக கட்சியினர் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து மிக தீவிரமான களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கின்றோம். இந்த 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கூட்டணியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க சார்? ஒரு முக்கியமான புள்ளி விவரங்களை எல்லாம் பாஜகவினர் பாஜக தரப்பினர் மறைத்துவிட்டு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போன்ற ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தான், கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்திய இராணுவ வீரர்கள் எல்லையிலே உயிர் துறந்திருக்கிறார்கள். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் பாகிஸ்தானுடைய எல்லையிலும் சீனாவுடைய எல்லையிலும் அண்டை நாட்டுடைய இராணுவம் ஊடுருவி வைக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்நிய நாடுகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதான்கோட்டிலும் புல்வாமிலும் உள்ளே நுழைந்து தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவை யாவும் மோடியுடைய ஆட்சியில் ஏற்பட்ட பலகீனமான ஒரு நிலை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு மோடியின் தலைமையில்தான் ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு ஆட்சியை தர முடியும் என்ற பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இவருடைய ஆட்சியில்தான் காஷ்மீரிலே பொதுமக்கள் மிக அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் அதிகமான அளவுக்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னொரு சமீபத்திய உதாரணம் கடந்த வாரம் ட்வீட் பண்ணியிருந்தார். 12 மணிக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறேன். எல்லாரும் பலவிதமான கற்பனைகளுக்கு உள்ளாகுனாங்க. பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த 15 லட்சம் ரூபாயை கடந்த தேர்தல் அறிக்கையில் எல்லா வங்கி கணக்கிலையும் போட போகிறோம், வெளிநாட்டு இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா போட போகிறாங்க போல இருக்கு. அதான் அறிவிப்பு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா விண்வெளியில் செயற்கைக்கோள்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய திறனை நாம் பெற்றுவிட்டோம்னு சொல்லி இருக்காரு. இது ஏற்கனவே அமலில் இருக்குது. பொதுவாக இது போன்ற விஷயங்களை இராணுவ ரகசியங்கள் என்ற அடிப்படையில் அந்நிய நாடுகளுக்கு இது தெரிவித்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ராஜீவ்காந்தி அவருடைய அரசு, விபி சிங் அவருடைய அரசு, ஐக்கிய குஜரால் அவருடைய அரசு, தேவகவுடா அவருடைய அரசு, மன்மோகன் சிங் அவருடைய அரசு, நரசிம்மராவ் அவருடைய அரசு, ஏன் வாஜ்பாய் அவருடைய அரசு கூட அது பாதுகாத்து வந்தது. அந்த ரகசியத்தை இன்று அவர் வெளிப்படுத்தி தேர்தல் ஆதாயத்துக்காக நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கூட பகிரங்கப்படுத்தி விட்டார்கள். ஆக இந்த மோடியுடைய ஆட்சியினால் உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்டை நாடுகள் உள்ள அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கிறது. எல்லைகளில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. முழுக்க நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியுடைய பலகீனம் தான் இதற்கு காரணம். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக பாஜகவை கடுமையாக எதிர்த்துச்சு. ஆனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தீவிரமாக ஆதரிக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எங்களுடைய மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவருடைய கடைசி 10 ஆண்டுகள் அரசியல் என்பது எல்லோரும் ஏற்கத்தக்க வகையில், பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருந்தது. எல்லா சமூக மக்களையும் அரவணைக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் மதக்கலவரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை தீவிரமாக முன்னெடுத்தார். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிலே தலை தூக்கிவிடக்கூடாது, திராவிட இயக்கம் தான் நல்லது என்ற யதார்த்தத்தையும் உணர்ந்திருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட, கடந்த தேர்தலில் மோடியா இந்த லேடியா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி நாடெங்கிலும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தினார். அதாவது யாருமே அவ்வளவு பெரிய தாக்குதலை மோடி மேலே தொடுக்கலை. அந்த அளவுக்கு தன்னுடைய துணிச்சலை பிரச்சாரத்தில் வெளிப்படுத்தினார்கள். அந்த ஒரு கேள்விக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை அதிமுகவுக்கு பரிசளித்தார்கள். அவர்களுடைய ஆளுமையில் அதிமுக இருந்தபோது, அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது மத்திய அரசுடைய பெரும்பாலான நடவடிக்கைகளில் மாநிலத்துடைய நலன் கருதி துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள்.
இதை திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் போன்ற இன்னும் பல மதச்சார்பற்ற கட்சிகள் கூட அதை பாராட்டத்தக்கக்கூடிய அளவுக்கு அதை உற்று நோக்கினார்கள். இன்றைய எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அரசு என்பது முற்றிலுமாக சரணாகதி அடைந்திருக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு உண்மை. அவர்களை கண்டிப்பதை விட அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளையும் அவர்கள் அடமானம் வைத்து விட்டார்கள். நியாயமான விஷயங்களில் கூட தங்களுடைய நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதி காணாமல், அதை பின்பற்றாமல் ஒரு மாபெரும் தவறுகளை செய்து இன்று அவர்களோடு கூட்டணி அமைத்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்று எல்லோரும் சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு அது போய்விட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவில்லை. அம்மாவின் மீதும் ஐயா எம்ஜிஆர் அவர்களின் மீதும் அன்பு கொண்ட உண்மையான அதிமுகவினர் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. பல இடங்களில் அதிமுக நண்பர்கள் வேலை செய்யாமல் பட்டும் படாமல் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக திரு எடப்பாடியும் சரி, ஓபிஎஸும் சரி, இது மக்கள் நலனுக்காக, குறிப்பாக மாநில அரசோட நலனுக்காக தான் நாங்கள் இந்த கூட்டணியை வச்சுருக்கோம்னு சொல்லி பேசுகிறத பார்க்க முடியுதுல்ல. தங்களுடைய கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் அவை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுகிறது. மாநில நலன்களுக்காக தான் கூட்டணி என்று சொன்னால், நீட் தேர்வுக்காக உயிர் துறந்த அனிதாவுடைய கண்ணீருக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? விவசாயிகளுடைய நலன்களை இந்த மத்திய அரசு புறக்கணித்ததா இல்லையா? நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மும்பையை சேர்ந்த நடிகர் நடிகைகளை எல்லாம் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினார். ஒரு மாதத்துக்கு அதிகமாக நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியில் வேகாத வெயிலில், அதுவும் இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் டெல்லியில் கடுமையான வெயிலாக இருக்கும். அப்போ சில பேர் வாதங்கள் கூட ஏற்படும். அந்த வெயிலில் சாலையில் கடந்து போராடினாங்களே, அவங்க ஏன் போய் சந்திக்கல அந்த பிரதமர்? இப்படி தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், அல்லது மீத்தேன் எடுப்பு, ஹைட்ரோ கார்பன் எடுப்பு போன்ற திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்தார்களே. அப்போதெல்லாம் அந்த மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பேசியதா? கஜா புயல் தாக்கிய போது ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட அந்த பிரதமர் சொல்லவில்லையே. தூத்துக்குடியில அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 12 பொதுமக்கள் அநியாயமாக துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்களே, ஆறுதல் வார்த்தை இந்த பிரதமர் தெரிவித்தாரா? இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராகவே செயல்பட்டவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதை நியாயப்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி ஏற்பார்கள்? இனி வரக்கூடிய அந்த 5 ஆண்டுகளில் மக்கள் கேட்குற பல விஷயங்களை நாங்கள் போராடி பெறுவோங்கிறாங்களே. இவர்கள் பாஜகவுடைய மிரட்டலுக்கு பணிந்து பயந்து பதுங்கி கிடக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் நினைத்து நான் அனுதாபப்படுகிறேன். நான் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் அந்த கூட்டணியில் முழுமையாக இருந்த தொடர் தனியரசு அவர்களும் தொடர் கருணாஸ் அவர்களும் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அதாவது இருக்கின்ற காலகட்டத்தில் எதையுமே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியாமல் இருந்தவர்கள் எதிர்காலத்தில் செய்வோம் என்பது வழக்கமாக தேர்தலில் சொல்லக்கூடிய ஒரு பரப்புரை, அவ்வளவுதான். பாஜகவினர் மீது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கான ஒரு கோபத்தோடு இருக்காங்க சார்? இந்த கேள்வியில் சில மாற்றங்கள் தேவை என்று நான் கருதுகின்றேன். இஸ்லாமிய மக்கள் என்று இல்லை, இந்த நாட்டுடைய நலனை விரும்பக்கூடிய மக்கள், இந்த நாட்டுடைய ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் எல்லோருமே நரேந்திர மோடி இருக்கிறார்கள். காரணம், இந்தியாவுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த கலாச்சாரம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் இந்தியாவில் தான் வாழ்கிறார்கள். எல்லா மதங்களும் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கின்றன, உயிர்ப்போடு இருக்கின்றன. உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு சாதிகள் இந்திய மண்ணில் தான் இருக்கின்றன, மொழிகள் இந்திய மண்ணில் தான் இருக்கின்றன. இந்தியாவே ஒரு துணைக்கண்டம் என்று தான் சொல்கிறார்கள், சப்கான்டினென்டல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த கலாச்சாரம் தான் எல்லோரையும் இணைக்கிறது, எல்லோரையும் பிணைக்கிறது. அந்த பண்பாட்டிற்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை RSS பின்னணியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை செய்து வருகின்ற காரணத்தினால்தான் எல்லோருமே எதிர்க்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற மத சிறுபான்மையினர் மிக அதிக அளவில் அவர்களால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்களை கண்டு அஞ்சி ஒதுங்குகிறார்கள், பெருக்கிறார்கள், தப்பித்தால் போதும் என்று ஓடுகிறார்கள். அவர்களுக்கு மாற்றாக யாரெல்லாம் அடைக்கலம் தருகிறார்களோ அவர்களோடு கை கோர்க்கிறார்கள். மற்றபடியாக பாரதிய ஜனதா கட்சியினரின் கொள்கைகளைத்தான், அவருடைய அரசியல் அணுகுமுறைகளைத்தான் சிறுபான்மை மக்கள் எதிர்க்கிறார்களே தவிர, தனிப்பட்ட முறையிலே ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர்களை யாருமே எதிர்க்கவில்லை, வெறுக்கவில்லை. எங்களை போன்றவர்களுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியில் கூட நண்பர்கள் உண்டு. எங்களுடைய பல நல்ல விஷயங்களை அவர்களும் பாராட்டுகிறார்கள். இந்த கஜா புயல் போன்ற நிவாரண மீட்பு பணிகளில் நாங்களெல்லாம் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்கின்ற பொழுது பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் வரவேற்று நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மூழ்கிய போது கூட நாங்களெல்லாம் செய்த அந்த நிவாரணப் பணிகளை அவர்களே பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட பரஸ்பர புரிதலும் உண்டு. மொத்தத்தில் அவர்களுடைய மத வெறுப்பை, மதவெறியை, பிளவுத்தனமான நடவடிக்கைகளைத்தான் நாம் எதிர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் அந்த முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அந்த பிரச்சார கூட்டத்தில் திரு ஓபிஎஸும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இந்த மோடி தலைமையிலான ஆட்சியில் வந்து சிறுபான்மையினர் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்காங்க, இந்த கடந்த 5 வருஷத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறத பார்க்க முடியுது. அதாவது அவர்கள் இருவருமே சரிதான், அகில இந்திய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் அல்ல. முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள், மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் அன்றாடம் தமிழக அரசியலையும் தேசிய அரசியலையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஆளுமைகளை இவர்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ் பத்திரிகைகளை மட்டுமே பெரும்பாலும் படிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். தமிழகத்தில் தந்தை பெரியாருடைய தாக்கத்தின் காரணமாகவும், திராவிட இயக்கத்தின் எழுச்சியின் காரணமாகவும், தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியின் காரணமாகவும் தமிழ்நாட்டில் மதவெறியை மக்கள் ஏற்பதில்லை. கேரளாவில் இடதுசாரிகளுடைய தாக்கம் இருக்கின்ற காரணத்தினால கேரளாவிலும் அதே போன்ற நிலைதான். இதுக்கு அடுத்த தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் கூட ஓரளவு நிலைமை வந்து கட்டுக்குள் இருக்கிறது, அதாவது சகிப்புத்தன்மை. ஆனால் வட இந்தியாவிலே அப்படி இல்லை. வட இந்தியாவிலே நரேந்திர மோடி ஆட்சி செய்த இந்த 5 ஆண்டு காலத்தில் மத கலவரங்களினால் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ரம்ஜான் மாதத்தில் டெல்லிக்கு சென்று, ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு ரயிலிலே சென்று துணி வாங்குவதற்காக போய் வந்த ஒரு ஏழை சிறுவன் ஜுனைத், அவனை அந்த ரயில் நிலையத்தில் அடித்து இந்த பாஜகவினரும் சங் பரிவார் ஆதரவு சக்திகளும் கொலை செய்ததை இந்த நாடு பார்த்து கதறி அழுதது. ஒரு ஏழை தாயுடைய பையன், ஏதோ கூலி வேலை செய்த அந்த தாய் சேகரித்து வைத்திருந்த அந்த பணத்தில் அந்த பண்டிகைக்காண்டி தன்னுடைய மகனை வந்து அனுப்பி ஆடை வாங்கிட்டு வர சொன்னாங்க. திரும்பி அந்த பையன் ஆடையோடு வரலை. இது எவ்வளவு பெரிய ஈவு இறக்கமற்ற ஒரு படுகொலை. அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் அகலாக்குன்னு சொல்லி ஒரு வந்து வீட்டில் வந்து ஆட்டு இறைச்சி வச்சுருந்துருக்காரு ஃப்ரிட்ஜில். அதை மாட்டிறைச்சி வச்சிருக்காருன்னு பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டி கும்பல் படுகொலை செய்து அவரை கொலை செஞ்சாங்க. ஆசிஃபாங்கிற ஒரு 8 வயது குழந்தை. நீங்களும் ஒரு தாயுடைய வயிற்றில் தான் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கும் வந்து அக்கா தங்கிகள் இருக்கும், உங்களுக்கும் மகள் இருக்கும். அந்த 8 வயது, அதாவது குழந்தைகள் கற்பழிப்பு நாடுகளும் நடக்கிறது, அனைத்தும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் மதத்தின் பெயரால் ஒரு 8 வயது சிறுமி பள்ளத்தாக்குகளில, சமவெளிகளில குதிரை மேய்ப்பவருடைய பிள்ளையாக பிறந்த காரணத்திற்காகவும், முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் கோயில் கருவறை புனிதமானது. இந்து சமுதாய மக்கள் மிகவும் உயர்வாக மரியாதையாக கருதக்கூடிய இடம். அந்த கருவறையில் வைத்து மாறி மாறி 6-7 பேர் சங் பரிவார் ஆதரவு சக்திகளை கற்பழித்து கடைசியாக அந்த குழந்தையுடைய தலையில கல்லடித்து கொலை செய்து அதை நியாயப்படுத்தி பேசி அதற்கு ஆதரவாக பாஜகவினர், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் ஊழல் நடத்தியதை இந்த நாடு பார்த்தது. இவ்வளவு பெரிய அட்டூழியங்களை எல்லாம் மூடி மறைத்து விட்டு இவர் ஆட்சியிலே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று கருதினால் உண்மையில் நான் சொல்கிறேன், சகோதரர் இபிஎஸ் அவர்களுக்காகவும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்காகவும் நான் பரிதாபப்படுகிறேன். அவர்கள் அரசியல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்போது விடுபடைய போகிறார் என்ற கவலையோடு நான் அவர்களை பார்க்கிறேன். திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் வந்து அதிகப்படியான இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும்? முஸ்லிம் கட்சிகள் எல்லோருமே ஒரே அணியிலே இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்வதாக இருந்தால் சில சிதறல்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வலிமையான முஸ்லீம் கட்சிகள், இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்திருக்கிறார்கள். காரணம், நரேந்திர மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வலிமையான இந்த கூட்டணியை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லோருமே இணைந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் 1 கோடிக்கு அதிகமான வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். புதுச்சேரி உள்ளடக்கிய அந்த 40 தொகுதிகளிலும் பார்ப்போமேயானால் 75,000 தொடங்கி 3 லட்சம் வரை நாடாளுமன்ற தொகுதியில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய 99% வாக்குகள் இந்த முறை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் கிடைக்கப் போகிறது. அதற்கு இந்த முஸ்லீம் அமைப்புகள், கட்சிகளுடைய வருகையும் ஒத்தாசையும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னர் வரைக்கும் நீங்கள் வந்து டிடிவி தினகரனோட வந்து ஒரு நட்பு, ஒரு தோழமையாக இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இறுதிக்கட்டத்தில் வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் வந்து வந்திருக்கீங்க. என்ன காரணம், என்ன பிரச்சனைங்க? ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது அம்மாவுடைய காலத்தில் இருக்கின்ற பொழுது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நம்மளோடு நல்ல அனுசரணையில் நட்பில் இருந்தார். அந்த கட்சி அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பிரிந்த பிறகும் கூட நானும் தோழர் தனியரசு அவர்களும் தோழர் கருணாஸ் அவர்களும் பொதுவில் இருந்தோம். சகோதரர் டிடிவி தினகரன் மீது மிகுந்த நட்போடும் அனுதாபத்தோடும் இருந்தோம். அவருக்கு மத்திய பாஜக அரசு பல நெருக்கடிகளை கொடுக்கிறது, திட்டமிட்டு அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு அனுசரணையாக இருந்தோம். இப்போதும் கூட எங்களுக்கு அவர் மீது ஒரு அபிமானம் உண்டு, அன்பு உண்டு. ஆனால் தேர்தல் அரசியலில்
கொள்கை சார்ந்த சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நட்பா கொள்கை என்று சொன்னால் கொள்கைக்குத்தான முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டிலே ஒரு வெறுப்பலை வீசுகிறது. வட இந்தியாவிலே மோடிக்கு எதிராக எதிர்ப்பலை வீசுகிறது, தமிழ்நாட்டிலே வெறுப்பலை வீசுகிறது. இந்த நிலையில மோடியுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வலிமையான சரியான கொள்கை மாற்று என்ன என்று பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எனவே தான் அந்த அன்னைக்கு நாம் ஆதரவளித்தோமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விருப்பம் விரோதமும் நமக்கு இல்லை. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் கொள்கை சார்ந்தவை. இந்த பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முடியர் தருவாலை இருக்குது. அந்த இதில் பல்வேறு பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இது இந்து ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக பேசுவாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இதாக இருக்கும்? அதாவது சார், இது இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாடு. அது எல்லோருமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 99% இந்து மக்கள் சிறுபான்மை மக்களோடும் ஏனைய மக்களோடும் நல்லுறவை விரும்புகிறார்கள், அன்பை பாராட்டுகிறார்கள். பாபர் மசூதி இடிப்பின் போது பல இடங்களிலே மதக்கலவரங்கள் நடந்த பொழுது முஸ்லீம்களை இந்துக்கள் தான் பாதுகாத்தார்கள். இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களிடமிருந்து, பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து முஸ்லீம்களை பல இடங்களிலே பாதுகாத்தவர்கள் இந்துக்கள். பல பள்ளிவாசல்களுக்கு இந்து இளைஞர்கள் திரண்டு பாதுகாப்பு அளித்ததெல்லாம் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நரேந்திர மோடியுடைய அந்த பிரம்மாண்டமான நவீன பிரச்சாரங்களின் விளைவாக ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களில் 31% பேர் மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். மோடி வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்கள் சார்ந்த கூட்டணி கட்சியும் கிடைத்த மொத்த வாக்குகளுடைய சதவீதம் 31%. 69% மக்கள் மோடி வரக்கூடாது என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் வாக்குகள் சிதறிய காரணத்தினாலே அந்த வாக்குகள் தீர்மானிக்கும் சக்திகளாக இல்லாமல் போய்விட்டது. அது இந்தியாவுடைய தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறும் கூட. ஒருவேளை அந்த ப்ரொபோஷனட் எலக்ட்ரோரல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல் முறை இருந்திருக்குமேயானால் மோடி வந்திருக்க முடியாது. தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய கோளாறு. ஆக 31% மக்கள் தான் ஆதரித்திருக்கிறார்கள். அதுவும் கூட நரேந்திர மோடி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து மீட்டு உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தரப்போகிறோம், ஒரு வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறோம், வேலை தரப்போகிறோம் என்ற அந்த மாயாஜால பிரச்சாரங்களை வாக்களித்தார்கள். யாருமே இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கவில்லை. வளர்ச்சிக்காக மோடி ஆதரித்துள்ள எண்ணிக்கை வெறும் 31% தான் என்ற போது இவர்கள் நாங்கள் இந்து ராஜ்யம் அமைக்கப் போகிறோம் என்று பிரச்சாரம் செய்தால் 5% இந்துக்கள் கூட அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் காந்தியடிகள் சொன்ன ராமராஜ்யத்தை விரும்புவார்களே தவிர மோடியும் சங் பரிவாரம் சொல்லக்கூடிய இந்து ராஜ்யத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான இந்துக்கள் நினைக்கிறார்கள். நாங்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம், மாமான் மச்சான்களாக இருக்கிறோம். ஒரு ரம்ஜான் வந்துருச்சுன்னா முதல் நாளே ஃபோன் பண்ணுறாங்க, சார் என்னப்பா எப்போ பிரியாணி கொடுத்துட்றேன், எத்தனை மணிக்கு வரும், இது ஒரு அன்பு. அதே மாதிரியா தீபாவளி வந்துருச்சுன்னு சொன்னோம்னா முதல் நாளே இந்த பலகாரங்களை எல்லாம் சுட்டு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா அந்த கேக்கு நம்ம இந்துக்கள் வீட்டுக்கும் முஸ்லீம்கள் வீட்டுக்கும் வருது. இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதை தான் மக்கள் விரும்புகிறான். தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பாரதிய ஜனதா கட்சியினருக்கு, மோடியினருக்கு ஆட்சி அதிகாரம் அரசியல் இதெல்லாம் தாண்டி மனித நேயமும் மத நல்லிணக்கம் மிக முக்கியமானது. உங்களுடைய சுயநலத்துக்காக இதை பால்படுத்தி விடாதீர்கள். காரணம், இது நம்முடைய முன்னோர்கள் கட்டி காத்த ஒற்றுமை, நம்முடைய பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவுகள். அரசியல் சுயநலத்துக்காக இந்த உறவுகளை நாசப்படுத்தி விடாதீர்கள். இதை 99% இந்து மக்கள் விரும்பவில்லை. நாங்களும் பழகிறோம் சார். காலையில் கண்ணு முழிச்சு யார் முகத்தில் முழிக்கிறோம்? எங்களுடைய சகோதரர்கள் இந்துக்கள் முகத்தில் தான் நாங்கள் முழிக்கிறோம். நல்லது கெட்டது, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், அண்டை அயலார் உறவுகள் எல்லாமே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு திருமண வீடுகளில் சார், நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்க, ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடக்குன்னு சொன்னோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யாதவர், தேவர், தலித்து, நாடாரு, நாக்கியர் எல்லாரையும் மாமா மச்சான் வாங்க நீங்கள் மகளுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது 5 மணிக்கு வந்துருங்கிறாங்க. எல்லாரும் தான் நடக்குதுங்க. அதே மாதிரி இந்துக்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் அந்த தேதியை முடிவு செய்யும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெரியவர்கள்லாம் வாங்க பாய் நீங்கள் இத்தனை மணிக்கு 5 மணிக்கு வந்துருங்க, 11 மணிக்கு வந்துருங்கிறாங்க. இந்த நேசம்லாம் பல 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா சார்? அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் தேர்தல் சுயநலத்துக்காக இந்த ஒற்றுமையை நாசப்படுத்தி விடாதீர்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சது மூலம் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு துரோகத்தை செஞ்சுருக்காங்க? அதாவது முன்பெல்லாம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்து வந்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறைகளை பிடித்து போன காரணத்தினால சிறுபான்மை மக்கள் 30 முதல் 40% பேர் வரை அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலுக்கு வாக்களித்தார்கள். உதாரணத்துக்கு இந்த பள்ளிவாசல்களில் ரம்ஜான் மாதங்களில் 30 நாட்களுக்கும் இலவசமாக அரிசி கொடுத்து கஞ்சி காய்ச்சி வைத்த திட்டங்கள், இப்படி பல திட்டங்கள்னால. ஆனால் இன்று
நரேந்திர மோடி என்ற ஒரு சர்வாதிகாரி தலைமையில் இந்த நாடு நாசமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாடெங்கிலும் அவர்களுக்கு எதிராக வெறுப்பலை வீசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதிமுக அவர்களுடைய கூட்டணிக்கு தலைமையேற்று தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிறதே. கன்னியாகுமரியிலும் கோவை மாவட்டத்தில் மட்டுமே அறியப்பட்ட ஒரு கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்க்கிறார்களே என்ற வருத்தத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த துரோகமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு இதனால் பெரிய ஒரு அச்சுறுத்தல் வரப்போறதெல்லாம் அவர்கள் சமாளிப்பார்கள், அந்த தைரியத்தை கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டுடைய நலனும் திராவிட இயக்கத்துடைய நீண்டகால பணிகளும் பாதிக்கப்படுகிறதே, அதற்கு எதிராக, அதாவது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற வாசகத்தை பாஜக முன்வைத்தது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு, இப்படி திராவிட கட்சியிலே ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்களை ஏன் இவர்கள் வலிமைப்படுத்துகிறார்கள்? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நோட்டாவை விட குறைந்த வாக்குகளை பெற்றார்கள் பாஜகவினர். நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டா போட்டி என்று எல்லோருமே வர்ணித்தார்கள். அப்படி செல்வாக்கற்ற ஒரு கட்சிக்கு இவர்கள் ஏன் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்ற வருத்தம் இருக்கிறது. இதை தங்களுக்கு இடைத்த துரோகமாக அவர்கள் பார்க்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு இடைத்த துரோகமாக பார்க்கிறார்கள். இந்த 5 ஆண்டு கால இந்த பாஜக ஆட்சியில் இந்த திட்டம் மக்களை ரொம்பவே பாதிச்சுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? பண மதிப்பிழப்பு விவகாரம். இந்த நீங்கள் ஒன்று கேட்டீங்க, இந்த ரெண்டையும் நான் சொல்கிறேன். இந்த 2 நாள் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி அதிகம், பிட்சாவுக்கு வரி கம்மின்னு சொன்னால் என்ன சார் நியாயம்? இது தொழில்கள் முடங்கி போயிடுச்சு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கொங்கு பகுதியில் கூடிய 30% தொழிற்சாலைகள் மூடப்பட்டுச்சு. மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு இவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்று அறிவித்ததன் மூலமாக மக்களுடைய கரங்களில் பணப்புழக்கமே இல்லாமல் போய்விட்டது. கிராமப்புற பொருளாதார சுழற்சி அடியோடு நின்று விட்டது. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய தேக்க நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. புதிய தொழில்களை தொடங்குவதற்கு மக்கள் அச்சப்படுகிறார்கள். இவர்களால் யார் ஆதாயம் அடைஞ்சுன்னு சொன்னால் அதானிகள், அம்பானிகள் போன்ற பெரும் கார்ப்பரேட் நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் அதனுடைய அதிபர்களும் தான் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த 2 திட்டங்கள்னாலும் இந்த நாடு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிற ஒரு கோஷத்தை பிஜேபி தமிழகத்தில் முன்வைக்குது. மற்ற மாநிலங்களில் மற்ற தலைவர்கள் அவங்க முடிவுக்கு ஏற்ப அவங்கள எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருவேளை மீண்டும் மோடி இல்லை ஒரு பாஜக ஒரு ஆட்சியை அமைச்சிச்சுன்னா நாடு எத்தகைய சூழலுக்கு தள்ளப்படும் நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த கேள்வி ஒரு காலநீராகவே ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதையெல்லாம் மீறி ஏதாவது கடைசி நேரத்தில் தகுடு திட்டங்களை செய்து அல்லது தில்லுமுள்ளுகளை செய்து ஒருவேளை இவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்களே ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தன்னாட்சி பெற்ற அந்த சுதந்திரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். தேர்தல் ஆணையம் இப்போதே நம்பிக்கை இழந்து விட்டது, அதுவும் முற்றிலுமாக பாதிப்புக்குள்ளாகிவிடும். நாட்டுடைய சுதந்திரமான அமைப்புகள், கல்வி கேந்திரங்கள் இவையெல்லாம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு கடைசியாக அதிபர் ஆட்சி முறை கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெறும். அதன் பிறகு அரசியல் கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சீரழிக்கப்படக்கூடிய அபாயங்களை சந்திக்கும். இனி தேர்தல் கூட நடக்க, தேர்தல் என்பதே அற்று போய்விடும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க, இன்னொரு 20 வருடத்துக்கு இந்த நாட்டுடைய நலனை கருதி தேர்தலை ரத்து செய்கிறோம், அதிபரின் தலைமையில் இந்த ஆட்சி ஒற்றை சர்வாதிகார முறையோடு நடைபெறும், ஏதாவது வெளிநாடுகளை உதாரணம் காட்டி அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த நரேந்திர மோடி தயங்க மாட்டார். ஏனென்று சொன்னால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய RSS அமைப்பு என்பது பாசிஸ்டுகளையும் நாசிஸ்டுகளையும் சியோனிஸ்டுகளையும் உள்வாங்கிய ஒரு இயக்கம். இவர்கள் அத்தகைய மனநிலையில் இருப்பவர்கள் தான். அதே இவர்கள் மோடியின் வழியாகவோ அல்லது வேறு ஒரு நபரின் வழியாகவோ செயல்படுத்தக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. இறைவன் தான் அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள், மக்கள் கேட்ட நீட் திட்டங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் தேர்தல் பரப்புரைகள் தொடங்கப்பட்ட பொழுது தலைவர்களுடைய பிரச்சாரங்கள், ஈர்ப்புகள், கருத்துகள் இவையெல்லாம் மக்களின் வாதத்துக்கு உள்ளாகின. திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடத்திய அந்த மாணவிகளோட உரையாடல் ஒரு மிகப்பெரிய நாடு முழுக்க அது பேசப்பட்டது. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை நாடெங்கிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலில் கதாநாயகன் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான். நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. அதாவது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், நாங்களெல்லாம் வலியுறுத்தி கொண்டிருந்த விஷயம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு, அதே போன்று வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 கோடி ரூபாய், அதே மாதிரியாக வேலைவாய்ப்பு இடங்கள் நிரப்பப்படும். இப்படி நிறைய அழகான திட்டங்களை எல்லாம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையிலே பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னோட்டமாக இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அறிக்கையிலும் இருக்கிறது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்றோம்னு சொன்னோம்னா,
ஒரு மாநில கட்சி வெளியிட்ட அல்லது தங்கள் கூட்டணி கூட ஒரு கட்சி வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் கூடிய சாராம்சங்களை கூட மதிக்கத்தக்க கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயக பண்போடு காங்கிரஸ் கட்சி அது உள்வாங்கி இருக்கிறது. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் உணர முடிகிறது. இன்னும் விளக்கமாக சொன்னால், கிரிக்கெட்டில் வந்து 2 முனையிலையும் இருந்து பேட்ஸ்மேன் வந்து ஆடி ஓடி ரன்களை சேகரிப்பது போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையும் மாநில அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையும் தான் கதாநாயகர்களாக திகழப் போகின்றன. கிரிக்கெட்டில் 2 புறமும் பேட்ஸ்மேன்கள் நின்று கொண்டு ஆடி ஓடி ரன்களை சேகரிப்பது போல இந்த 2 தேர்தல் அறிக்கைகளும் தமிழகத்தில் ஒரு சேர வாக்குகளை குவிக்கும். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். கலைஞர் அவர்கள் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தல், இந்த தேர்தலை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேசிய அளவிலே அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். பல பிரதமர்களை அடையாளம் காட்டியவர். நாடு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கின்ற பொழுது ஜோதிபாசு போன்ற தலைவர்கள் இல்லை, விபி சிங் போன்ற தலைவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் தேசிய அளவிலே இன்னும் பல அணிமாற்றங்களை செய்திருக்க முடியும், தேசிய அளவில் இன்னும் பல தீவிர பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்க முடியும் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. இந்த தேர்தலிலே கலைஞர் அவர்கள் இருந்திருப்பாரையானால் ஒரு போர்க்கருவியாக அவருடைய பரப்புரை செயல்பட்டிருந்திருக்கும். அவர் இல்லாமல் போனது எங்களை போன்றவர்களுக்கு, எங்களை போன்ற வளரும் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் ஏக்கமாகவும் இருக்கிறது. பாஜகவோட 5 ஆண்டுகால ஆட்சியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களோட இந்த 3 ஆண்டுகால ஆட்சியும் சரி, தொடர்ச்சியாக வந்து மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளை வந்து ஒடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்ருக்கு. குறிப்பாக வேல்முருகன் மற்றும் திருமுருகன் இந்த 2 பேரையும் வந்து சிறையில் இருக்கும்போது மருந்துகள் கொடுக்கப்பட்டதாகவும் மருந்துகள் அவங்களோட உடம்புல செலுத்தப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக வந்து பேசுகிறத பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு விஷயத்தை? மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஜனநாயகம் என்பதே போராட்டங்களின் வழியாகத்தான் பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. அந்த ஜனநாயக களத்தில் மாற்று கருத்தை கொண்டவர்களையும் மதிக்க வேண்டும், எதிர்போராட்டக்காரர்களையும் சகித்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வன்முறையில் ஈடுபட்டால் அது தவறு. ஆனால் அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டு மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடியவர்களை அரசு இயந்திரங்கள் மதிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துடைய ஒரு சிறப்பம்சம். சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்வைத்து வகுப்புவாதத்துக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையிலே பேசி வருகிறார். அதே போன்ற நிலைப்பாட்டில்தான் சகோதரர் வேல்முருகன் அவர்களும் போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த காலங்களிலே மத்திய அரசை அதிகமாக எதிர்த்த காரணத்தினாலே அவர்கள் மீது பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதில் தமிழக அரசும் ஒரு வகையில் உடந்தைதான். இதை நானும் தொடர் தனியரசு அவர்களும் தொடர் கருணாஸ் அவர்களும் பல முறை எதிர்த்து வந்திருக்கிறோம், எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழலிலே தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள், தமிழர்களுடைய உரிமைகள், தமிழகத்துடைய நலன்கள் இவற்றுக்காக போராடியவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு உத்தரவின் அடிப்படையில் உணவிலே மெதுவாக கொள்ளக்கூடிய விஷத்தை கலந்து கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள். அல்லது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது ஏதோ ஒரு தவறான ஊசியை போட்டதாகவும் செய்திகள் பரவுகின்றன. இதெல்லாம் கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் தான் நாம் இருக்கிறோமா என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற நிலை நாளை நமக்கும் ஏற்படுமோ? ஆக இவர்களெல்லாம் எதிர்த்தால் இப்படிப்பட்ட குறுக்கு வழியிலே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களோ என்ற ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது நல்லதல்ல. என்னை பொறுத்தவரை இந்த கருத்துகள் உண்மையா பொய்யா என்பதை கண்டறிய ஒரு விசாரணை கமிஷன் போடப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு அவை ஆய்வு செய்யப்பட வேண்டும். வேண்டாம், இது போராட்டக்காரர்களுக்கு மட்டுமே விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக நடவடிக்கையாக பார்க்க முடியாது. மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கிறோம். எனவே தான் இதில் உண்மை என்ன என்பதை கண்டறிய ஒரு விசாரணை கமிஷன் போடப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பாஜகவோட கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இனி பாஜக வந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நாடு சந்திக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எங்களோட பரிந்துரைத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.